ஓம் சாந்தி. பிப்ரவரி 7, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உங்களை உலக அதிபதிகளாகவும் ஷரீர உணர்வு உங்களை ஏழ்மையானவர்களாகவும் ஆக்குகிறது. ஆகவே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக. கேள்வி: நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவதற்கு உங்களுக்கு பெருமளவு உதவுகின்ற பயிற்சி எது? பதில்: சதா உங்களை நடிகர்களாக கருதுங்கள். நடிகர் ஒருவர் தனது பாகம் முடிந்தவுடன் தனது ஆடையை மாற்றிக்கொள்வதைப் போன்று குழந்தைகளாகிய நீங்களும் இப்பயிற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் செயற்பாடுகளை செய்து முடித்தவுடனேயே உங்கள் ஆடைகளை, ஷரீரங்களை அகற்றிவிட்டு ஷரீரமற்றவர்கள் ஆகுங்கள். சகோதர ஆத்மாக்களாக இருக்கின்ற பயிற்சியை தொடர்ந்தும் செய்யுங்கள். இதுவே தூய்மையாகுவதற்கு இலகுவான வழியாகும். ஷரீரங்களை பார்க்கும் பொழுது குற்றமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. ஆகவே ஷரீரமற்றவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நீங்கள் மிகவும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டதால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்னரும் இது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எவ்வாறு தெய்வீக செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாகி பின்னர் நாடகத்திற்கு ஏற்ப தொடர்ந்தும் மறுபிறப்பு எடுத்தீர்கள். இது தமோ பிரதான் ராவண ராஜ்யம் என்பதால் உங்கள் கலைகள் குறைவடைந்து இப்பொழுது நீங்கள் கலைகள் எதுவுமே அற்ற நிலையை நடைமுறையில் அடைந்துள்ளீர்கள். இந்த ராவண ராஜ்யத்திற்கு முன்னர் அனைத்தும் சத்தோ பிரதானமாக இருந்தது. பின்னர் அது சத்தோ, ரஜோ, தமோ நிலைகளின் மூலமாக சென்றது. அது இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானம் ஆகியுள்ளது. அது இப்பொழுது அதன் இறுதியை அடைந்துள்ளது. ராவண ராஜ்யம் அசுர ராஜ்யம் என அழைக்கப்படுகிறது. பாரதத்தில் ராவணனை எரிக்கும் வழக்கம் உள்ளதால் பாரத மக்கள் மாத்திரமே ராவண ராஜ்யம், ராம ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்கள். ராம ராஜ்யம் சத்யுகத்தில் உள்ளது. ராவண ராஜ்யம் கலியுகத்தில் உள்ளது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முற்றிலுமாக புரிந்து கொள்ளாததால் மிகவும் நல்ல குழந்தைகளும் தமது பாக்கியத்தை இழப்பதைக் கண்டு பாபா வியப்படைகின்றார். ராவணனின் குறைபாடுகள் அவர்களை பற்றி கொண்டுள்ளன. அவர்களே தெய்வீக குணங்களை பற்றி பேசுகிறார்கள். நீங்களே அந்த தேவர்கள் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் 84 பிறவிகளை அனுபவம் செய்திருக்கின்றீர்கள். இந்த வித்தியாசமும் நீங்கள் எவ்வாறு தமோ பிரதானம் ஆகியுள்ளீர்கள் என்பதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது ராவண ராஜ்யம் ஆகும். ராவணன் கொடிய எதிரி என்பதால் பாரதத்தை கடனாளியாகவும் தமோ பிரதானமாகவும் ஆக்கியுள்ளான். ராம ராஜ்யத்தில் அதிக அழகானோர் இருப்பதில்லை. அங்கே ஒரே தர்மம் மாத்திரமே உள்ளது. இங்கே அனைவரின் மீதும் தீய ஆவிகளின் ஆதிக்கம் உள்ளது. கோபம், பேராசை, பற்று ஆகிய தீய ஆவிகள் உள்ளன. நீங்கள் அழிவற்றவர்கள் என்பதனையும் ஷரீரங்களே அழியக்கூடியவை என்பதனையும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் சற்றேனும் ஆத்ம உணர்வில் இருப்பதில்லை. பெருமளவு ஷரீர உணர்வு உள்ளது. ஷரீர உணர்விற்கும் ஆத்ம உணர்விற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. ஆத்ம உணர்வுடைய தேவர்கள் முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகின்றார்கள். ஷரீர உணர்வு உடையவராகியதால் அவர்கள் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளார்கள். பாரதம் தங்க சிட்டுக்குருவியாக இருந்தது. அவர்கள் இதனை பற்றி பேசுகிறார்கள்.
ஆனால் அதன் அர்த்தத்தை அவர்கள் அறியவில்லை. சிவ் பாபா உங்கள் புத்தியை தெய்வீகமாக்கவே வருகின்றார். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். இந்த லக்ஷ்மியும் நாராயணருமே உலக அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு அவர்களின் ராஜ்யத்தை கொடுத்தவர் யார் என்பதை எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அவர்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் வகையில் அவர்கள் எத்தகைய செயல்களை செய்தார்கள்? அது கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். மக்கள் அசுர செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல்கள் பாவ செயல்களாக உள்ளன. சத்யுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை. அங்கே கர்ம கணக்கு இருப்பதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். புரிந்து கொள்ளாததால் மக்கள் பல தடைகளை விளைவிக்கின்றார்கள். அவர்கள் சிவனும் சங்கரரும் ஒருவரே என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சிவனை மாத்திரமே அஷரீரியானவர் என காட்டுகிறார்கள். ஆனால் சங்கரரை காட்டும் பொழுது அவரை பார்வதியுடன் காட்டுகிறார்கள். எனவே அவர்கள் இருவரின் செயற்பாடுகளும் வேறானவை. அமைச்சரும் ஜனாதிபதியும் எவ்வாறு ஒருவராக இருக்க முடியும்? இருவரின் அந்தஸ்தும் முற்றிலும் வேறுபட்டது. ஆகவே அவர்கள் கூறுவது போல் எவ்வாறு சிவனும் சங்கரரும் ஒருவராக இருக்க முடியும்? ராம சமுதாயத்தில் ஒருவராக ஆகாதவர்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அசுர சமுதாயத்தினர் உங்களை இகழ்ந்து உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவார்கள். ஏனெனில் அவர்களிடம் 5 விகாரங்களும் உள்ளன. தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். அவர்கள் அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த விகாரங்களும் அற்றவர்களாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். அனைவரும் விகாரத்தின் மூலமே பிறப்பெடுக்கிறார்கள். சந்நியாசிகளும் விகாரத்தின் மூலமே பிறப்பெடுக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இடம்பெறுவதில்லை. சந்நியாசிகள் சத்யுகத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கும் இருக்கின்றார் என்றும் ராதையும் எங்கும் இருக்கின்றார் என்றும் கூறுவதை போன்று சத்யுகமும் சதா காலமும் உள்ளது என கூறுகிறார்கள். பல்வேறு அபிப்பிராயங்களும் எண்ணற்ற சமயங்களும் உள்ளன. இப்பொழுது நீங்கள் பெறுகின்ற தெய்வீக வழிகாட்டல்கள் அரை கல்பத்திற்கு தொடர்கின்றன. நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள். பின்னர் நீங்கள் விஷ்ணுவின் குலத்தினராகவும் அதன் பின்னர் சந்திர வம்சத்தினராகவும் ஆகின்றீர்கள். இவை 2 வம்சங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆனால் பிராமண குலம் என்ற கூற்றே உள்ளது. இதனை ஒரு வம்சம் என்று அழைக்க முடியாது. இங்கே ராஜ்யம் இருப்பதில்லை. இதனை நீங்கள் மாத்திரமே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மத்தியிலும் சிலர் மாத்திரமே இதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தம்மை சற்றேனும் சீராக்கிக் கொள்வதில்லை. அவர்களிடம் ஏதாயினும் ஒரு தீய ஆவி உள்ளது. பேராசை, கோபம் போன்ற தீய ஆவிகள் உள்ளன. சத்யுகத்தில் எந்த தீய ஆவியும் இருப்பதில்லை. தேவர்கள் சத்யுகத்திலேயே இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமானவர்கள். தீய ஆவிகளே துன்பத்தை விளைவிக்கின்றன. காமம் என்ற தீய ஆவி அதன் ஆரம்பம் முதல் அதன் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தை விளைவிக்கிறது. இங்கே நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். இது உங்கள் மாமியாரின் வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் கூறுகின்றார், உங்களை நீங்கள் சகோதர சகோதரிகள் என கருதினால் குற்றப்பார்வை இருக்க முடியாது. அனைத்திற்கும் தைரியமே தேவைப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள், உங்களுக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லாது விட்டால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள். ஆகவே தைரியம் தேவைப்படுகிறது. உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும்.
குழந்தைகளாகி நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள். இவை அனைத்தும் அழிவடையப் போகின்றன. அனைத்தும் தூசாகப் போகிறது. சிலர் தொடர்ந்தும் மிகவும் தைரியத்துடன் முன்னேறி செல்கிறார்கள். சிலரிடம் தைரியம் இருந்த பொழுதிலும் பின்னர் தோல்வி அடைகிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பற்றி தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் எதுவும் செய்யாதிருந்தால் நீங்கள் முழுமையான யோகத்தில் இருப்பதில்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பாரதத்தின் புராதன ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. இந்த யோகத்தின் மூலமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இக்கல்வியே உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரமாகும். இதனை கற்பதன் மூலமே நீங்கள் வரிசை கிரமமாக உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். சகோதர சகோதரி என்னும் உறவு முறையிலும் சிலரின் புத்தி விஷமத்தனத்தை விளைவிக்கின்றது. இதனாலேயே தந்தை உங்களை அதிலும் உயர்வாக அழைத்து செல்கின்றார். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். அத்துடன் பிறரையும் சகோதர ஆத்மாக்கள் என கருதுங்கள். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்றால் வேறு எந்த பார்வையும் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஷரீரத்தை பார்க்கும் பொழுதே குற்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஷரீரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆவீர்களாக. உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். ஒரு ஷரீரத்தின் மூலம் நீங்கள் உங்கள் பாகத்தை நடித்த பின்னர் நீங்கள் அந்த ஷரீரத்திலிருந்து விடுபட வேண்டும். அந்த நடிகர்கள் தங்கள் பாகங்களை நடித்து முடித்த பின்னர் தமது ஆடைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்களும் இப்பொழுது உங்கள் பழைய ஆடைகளை அகற்றி புதியவற்றை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக உள்ளனர். ஷரீரங்களும் தமோ பிரதானமாக உள்ளன. தமோ பிரதான் ஆத்மாக்களினால் முக்திக்கு செல்ல முடியாது. அவர்கள் தூய்மையாகும் பொழுதே அவர்களால் அங்கு செல்ல முடியும். தூய்மையற்ற ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. இன்னார் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விட்டார் என்று அவர்கள் கூறுவது பொய்யாகும். ஒருவர் கூட அங்கு செல்ல முடியாது. அங்கே ஒரு வம்சாவளி விருட்சம் உருவாக்கப்பட்டிருப்பதை போன்றதாகும். அது அவ்வாறே இங்கே உள்ளது. பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். அவர்கள் கீதையில் பிராமணர்களின் பெயரை முற்றிலுமாக குறிப்பிடவில்லை. அவர் சிவ் பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் ஷரீரத்தில் தான் பிரவேசிப்பதாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே தத்தெடுத்தல் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த பிராமணர்கள் விகாரம் நிறைந்தவர்கள். ஆனால் நீங்களோ விகாரமற்றவர்கள். நீங்கள் விகாரமற்றவர்கள் ஆகும் பொழுது பல துன்புறுத்தல்களை சகித்துக் கொள்ள நேரிடும். பெயரையும் வடிவத்தையும் பார்க்கும் பொழுது பலரும் தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரி என்ற உறவு முறையிலும் அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் எழுதுகிறார்கள், பாபா, நான் வீழ்ந்து விட்டேன். நான் எனது முகத்தை அழுக்காக்கிக் கொண்டேன். தந்தை கூறுகின்றார், அற்புதம். நான் கூறினேன், ஒரு சகோதரரும் சகோதரியுமாக வாழ்ந்த பின்னர் நீங்கள் மீண்டும் பிழையான செயல்கள் செய்தீர்கள். அதன் பின்னர் அதற்காக மிகவும் தீவிரமான தண்டனைகளை பெற நேரிடும். உண்மையில் ஒருவர் தீய செயல்களில் ஈடுபடும் பொழுது சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். நான் ஸ்தாபித்த பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது. அதன் பெயரே சிவாலயமாகும். எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. சமய நூல்கள் போன்ற யாவும் பக்தி மார்க்கத்தின் பௌதீகமான சம்பிரதாயமாகும். சத்யுகத்தில் அனைவரும் சத்கதியில் உள்ளனர். இதனாலேயே அவர்கள் முயற்சி செய்ய தேவையில்லை. இங்கே அனைவரும் சீரழிந்திருப்பதால்
முக்திக்கும் சத்கதிக்குமான முயற்சியை செய்கிறார்கள். அவர்கள் கங்கையில் நீராடுகிறார்கள். ஆனால் கங்கை நீர் அவர்களுக்கு சத்கதியை பெற்றுத் தருமா? அவர்களை அது தூய்மையாக்குமா? அவர்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். உங்கள் மத்தியிலும் நீங்கள் வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். சிலர் தாங்களே இதனை புரிந்து கொள்ளாததால் அவர்கள் எதனை பிறருக்கு விளங்கப்படுத்துவார்கள். அதனாலேயே பாபா அவர்களை எங்கும் அனுப்புவதில்லை. நீங்கள் தொடர்ந்தும் பாடுகின்றீர்கள், பாபா, நீங்கள் வரும்பொழுது நான் உங்கள் வழிகாட்டல்களை பின்பற்றி ஒரு தேவர் ஆகுவேன். தேவர்கள் சத்திய திரேதாயுகங்களில் வசிக்கின்றார்கள். இங்கே அதிகமாக காம விகாரத்திலேயே மக்கள் சிக்கொண்டுள்ளார்கள். அவர்களால் காமம் என்ற விகாரம் இல்லாதிருக்க முடியாது. அவர்கள் அதனை தமது தாய் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியாக பெற்றுக்கொண்டதை போலுள்ளது. இங்கே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை ராமரிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் தூய்மை என்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். அங்கே விகாரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அவரை 84 பிறவிகள் எடுப்பவராகவே காட்டுகின்றீர்கள். ஆனால் கடவுள் அஷரீரியானவர். அவரின் பெயர் சிவன் என்பதாகும். தந்தை உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் கருணையும் கொண்டிருக்கின்றார். அவர் கருணை மிக்கவர். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் சிறந்தவர்களும் விவேகமானவர்களும் ஆகுவீர்கள். உங்களிடம் பெருமளவு பகட்டு உள்ளது. உங்களில் ஞானம், யோகம், சக்தி உடையவர்கள் பிறரை கவர்கிறார்கள். மிகவும் நன்கு கற்றவர்கள் மிகவும் சிறந்த மரியாதையை பெறுகின்றார்கள். கல்வியற்றவர்கள் மரியாதையை பெறுவதில்லை. இந்நேரத்தில் அனைவரும் அசுர சமுதாயத்தினர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வேறுபாடு மிகவும் தெளிவாகி உள்ளது. அவர் அஷரீரி உலகில் இருக்கின்றார். இவர் சூஷ்ம உலகில் இருக்கின்றார். அவர்கள் இருவரும் எவ்வாறு ஒருவராக இருக்க முடியும்? இது தமோ பிரதான் உலகமாகும். ராவணன் அசுர சமுதாயத்திற்கு உரிய எதிரியாவான். அவன் உங்களையும் தன்னை போன்று ஆக்குகின்றான். தந்தை இப்பொழுது உங்களை தன்னை போன்று ஆக்கி உங்களை தேவ சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆக்குகின்றார். அங்கு ராவணன் இருப்பதில்லை. அவன் அரை கல்பத்திற்கு எரிக்கப்படுகின்றான். சத்தியுகத்தில் ராமராஜ்யம் இருக்கிறது. காந்திஜியும் ராமராஜ்யத்தை விரும்பினார். ஆனால் அவரால் எவ்வாறு ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும்? அவர் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்காக கற்பித்தல்களை எவருக்கும் கொடுக்கவில்லை. தந்தை மாத்திரமே சங்கமயுகத்தில் கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக. இது மேன்மையானவர்கள் ஆகுவதற்கான யுகம். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு அதிக அளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையை அதிக அளவு அன்புடன் மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா, இது உங்கள் அற்புதம். நாங்கள் மிகவும் கல்புத்தி உடையவர்களாக இருந்தோம். நீங்கள் இப்பொழுது எங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றீர்கள். உங்கள் வழிகாட்டல்களை மாத்திரமே நாங்கள் பின்பற்றுவோம். வேறு எவரது வழிகாட்டல்களையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இறுதியில் அனைவரும் கூறுவார்கள், பிரம்மா குமார்களும் குமாரிகளும் தெய்வீக வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்கள். பாபா அத்தகைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றார். அவர் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் குணாதிசத்தையும் சீராக்குகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும்.
ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் பார்வையை தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆக்குவதற்கு எவருடைய பெயரையும் வடிவத்தையும் பார்க்காதீர்கள். ஷரீரமற்றவர் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மா என கருதி உங்கள் சகோதர ஆத்மாவுடன் பேசுங்கள். 2. அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெறுவதற்கு ஞான யோக சக்திகளை கிரகியுங்கள். தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். உங்கள் குணாதிசயத்தை விருத்தி செய்வதால் சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் நோய் உடையவராக இருப்பதற்கு பதிலாக உங்கள் கணக்குகளை சந்தோஷமாக தீர்த்து ஆத்ம உணர்வுடையவராக இருப்பீர்களாக. அனைவரின் சரீரமும் இப்பொழுது பழையதாகிவிட்டதால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறிய அல்லது பெரிய நோய் உள்ளது. எவ்வாறாயினும் உங்கள் சரீரம் உங்கள் மனதை பாதித்தால் இரட்டை நோய் உடையவர்களாகி நோய் உணர்வு கொண்டவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே உங்கள் மனதில் நோய் உணர்வு எதுவும் இல்லாதிருக்கட்டும். அப்பொழுதே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். என்றுமே நோய் எதனையும் பற்றி பயப்படாதீர்கள். மருந்து வடிவில் சிறிது பழத்தை எடுத்து நோய்க்கு விடை கொடுங்கள். உங்கள் கர்ம கணக்குகளை சந்தோஷமாக தீர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் சக்தியையும் அனுபவம் செய்வதென்றால் ஓர் அனுபவ சுரூபமாக இருப்பதாகும். ஓம் சாந்தி.